ஹலோ, இன்றைக்கி என்ன வீடியோவோட வந்திருக்கேன் அப்படின்னா, இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், பேஷன் ஃப்ரூட் செடி. ஸோ இதில் நிறைய காய் பிடிச்சிருக்கு. ஸோ அதை உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ரொம்ப நாளாகவே நினச்சிட்ருக்கேன் இது ஒரு வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லிட்டு. அவனும் விளாக் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே, ஏதோ அங்கெல்லாம் பழுத்திருக்குன்னு நினைக்கிறேன். கலர் சேஞ்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ காய். இது மேலே சன்லைட் இருக்கிறதுனால இங்கே தெரிய மாட்டேங்குது கிளார். நான் மேலே போய் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஸோ இது எங்களுடைய ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனப்போ நான் அங்கேருந்து சுட்டுட்டு வந்தேன். ஸோ நல்ல குட்டி செடியாக இருக்கும்போதோ அங்கே இருக்குது குட்டியாக தான் இந்த செடி. இங்கேருந்து அப்படியே இது கொடி செடி இல்லை, ஆக்சுவலி இது கொடி. இது ஃபுல்லாக படர்ந்து அந்த ஒரு மரத்தையே சாய்ச்சிருச்சு. மரத்தையே சாய்ச்சி அப்படியே படர்ந்து நிறைய இருந்துச்சுங்க. ஆக்சுவலி மழை காற்று நல்லா இருந்ததுனால இங்கே ஹெவி ரெயின் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாமே கொட்டிருச்சு. நிறைய பூவும் அதே மாதிரி கீழே விழுகுது. ஹாய் பேஷன் ஃப்ரூட்டோட பேஷன் ஃப்ரூட். ஹாய். ஸோ ஆக்சுவலி கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வச்சுருக்குறது. குட்டி மண்ணை வச்சு ஒரு சாக்கில் தான் போட்டு வச்சுருக்கோம். இது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எது வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய காய் இருக்குது. அதோ எக்கச்சக்கமான பூ. ஒவ்வொரு லீஃபோட அந்த ஒரு இடையிலையுமே காய் பிடிச்சிருக்கு பாருங்க. ஃப்ளவர் அழகாக இருக்குல்ல, நிறைய காய். பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதோ அங்கே அந்த மரத்தில் வரைக்கும் படர்ந்துருக்கு, நிறைய இருக்குது. இந்த என்ன தமிழில் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்ட்டு படிச்சிருக்கோம் இல்லையா, அது மாதிரி இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பண்ண வேலை. அந்த பக்கம் போகிற இருக்கிற செடியை பிடிச்சி இந்த பக்கம் நம்ம இங்கே பால்கனியோடைய சைடில் இருக்கிற அந்த கிரில்லை சுற்ற வச்சுட்டாங்க. கொஞ்சோண்டு ஒரு சின்ன செடி இது. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கொம்பை தான் இப்படி வளைச்சி விட்டாங்க. இப்போ கடைசி சின்னதாக வளைச்சி விட்டதே இப்போ ஃபுல்லாக ஆக்கியபை பண்ணிருச்சு. இது வரைக்கும் போயிருக்கு. இன்னுமே நிறையா போகுது. அங்கே பாருங்க கரண்ட் லைனில் அந்த வயர்ல எல்லாமே படர்ந்துட்டுருக்கு. ஸோ எப்படியோ அதெல்லாம் கட் பண்ணி விட வேண்டிய செடி. அதை எப்படியாவது பாதுகாத்து இந்த பக்கம் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஃப்ரூட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டாக போக வேண்டியது தான். இவன் ரொம்ப நேரமாக இவனும் விளாக் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக அந்த பேஷன் ஃப்ரூட்டை பார்த்துட்டு தான் அவனுக்கு நிற்க முடியல. லட்டுமா பேஷன் ஃப்ரூட்டை விட. ஹாய் பேஷன் ஃப்ரூட்டை விட. பேஷன் ஃப்ரூட்டை விட. வாவ் வாவ். பேஷன் ஃப்ரூட்டை விட. காணிச்சு பேஷன் ஃப்ரூட்டை விட காணிச்சு. Okay. Bye, bye. Don't madla. Don't touch. Okay. ஐயோ நோடா. ஓகே காய்ஸ், நான் இன்னொரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.